ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. இனி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு என்ன ஹெல்த்தியாக கொடுத்து விட்றதுன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன் இருக்குங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷனாக சூப்பரான ஹெல்த்தியான சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மின்ட் புலாவ் தாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்டாண்ட் அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு, குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிறது பெரிய பல் பூண்டுன்றதுனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் செய்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, பாதி அன்னாசி பூ, 2 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி 3 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாதி அளவுக்கு தண்ணி பாதி தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான். ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி கீழே இருக்க அரிசியை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக பொலன்னு அழகாக வெந்து வந்துடுங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இது செய்கிறதுக்கு ஹார்ட்லி 15 மினிட்ஸ் தாங்க. அரிசி ஊறுற டைமிங் மட்டும்தான். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ரைத்தா முட்டை மட்டும் வச்சு பேக் பண்ணாலே ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.